ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஜெய் மெயின்ஸில் என்ன மார்க்ஸ் எடுத்திருந்தா என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கும், என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கணும்னா சேஃப் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்க, ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் நம்மளோட சேனல் தமிழ் சேனல் டீட்டெயில்டாக ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் த்ரூஅவுட் 1 இயருக்கு நம்ம கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் நிறைய பேர் வந்து சின்சியராக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஜெய் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எந்த மார்க்ஸ் இருந்தால் என்ஐடியில் சீட்ஸ் கிடைக்கும், இந்த மார்க்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஜெய் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைனிங் ஃபேக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அப்பியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகுறாங்க இந்த எக்ஸாமுக்கு, அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் ஜெய் மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து டிசைனிங் ஃபேக்டராக அமையும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஜெய் மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் நடந்தது, 10 செஷன்ஸ் நடந்தது. அந்த 10 செஷன்ஸில் எத்தனை பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து அந்த கொஷின் பேப்பர் ஒவ்வொரு செஷனுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஜெய் மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து அமையும். சரிங்களா? இதை பொறுத்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் அதாவது 2023ல் எவ்வளோ பேர் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படின்னா 11 lakhs பீப்புள்ஸ் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதினாங்க. அதே மாதிரி 2024 இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 lakhs பீப்புள்ஸ் வந்து எழுதினாங்க. இந்த வருஷம் எவ்வளோ எழுத போகிறாங்க அப்படின்னா நியர்லி வந்து 16 lakhs பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜெய் மெயின்ஸோட அவேர்னஸ் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் எழுதுறாங்க. சரிங்களா? இதையும் தாண்டி சின்சியராக 2 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராமில் படித்து எழுதுறவங்களும் உண்டு. இதில் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஜெய் மெயின் ஸ்கோர் மார்க் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி இந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் பர்சன்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. இதில் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. அந்த 2 பேப்பரில் எந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கோ அந்த பர்சன்டேஜ் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நீங்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் அந்த பர்சன்டேஜ் எலிஜிபிள் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு. அந்த எலிஜிபிள் பர்சன்டேஜ் 2024ல் என்ன இருந்தது அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 93.23 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ்க்கு 81.32 இருந்தால் தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஓபிசி என்சிக்கு 79.6, எஸ்சிக்கு 60.09, எஸ்டிக்கு வந்து 46.69. ஸோ இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி எப்பயுமே ஒவ்வொரு வருஷமுமே இந்த ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வந்து எத்தனை பேர் குவாலிஃபைடு ஆவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் குவாலிஃபைடு ஆவாங்க. அந்த 2.5 லட்சம் பேர்த்தில் உங்களுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா அந்த 2.5 லட்சம் பேரும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜெய் மெயின்ஸோட பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்க, 2023ல் எந்த பர்சன்டேஜ் இருந்தது, இந்த பர்சன்டேஜ்க்கு தான் உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 2024க்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. அப்போது என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2023ல் 11 lakhs பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் 2024ல் 14 lakhs பீப்புள்ஸ் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருந்தனால ஆட்டோமேட்டிக்காக ஜெய் அட்வான்ஸுக்கு உங்களுக்கு உள்ளே வர கேண்டிடேட்ஸ் வந்து 2.5 lakhs பீப்புள்ஸ் உள்ளே வரணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே ஒரு ஸ்லைட் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்லைட் உங்களுக்கு தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் தாண்டி அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஈவன் தோ
நிறைய பேர் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ்ல நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்டயுமே இருக்கு. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஆல் ஓவர் இந்தியால நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எழுதி பார்க்கணும். எனக்கு அதுக்குண்டான அவேர்னஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கம்மிங் தேர்ஸ்டே உங்களுக்கு 3 to 4 நம்ம வந்து லைவ் செஷன்ஸ் ஜூம் மீட்ல வரோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க பர்டிகுலரா அந்த ஜூம் செஷன்ஸ்ல கேட்கலாம். ஈவன் தோ நீங்க ஜெய் மெயின்ஸுக்கு இல்ல ஜெய் அட்வான்ஸுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதையும் தாண்டி இல்ல நான் 12th ஸ்டூடெண்ட் தான், நான் வந்து இண்டிவிஜுவலா ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே ஈவன் தோ இந்த செஷன்ஸை நீங்கள் ஜூம் மீட்டில் அட்டன் பண்ணும் பொழுது உங்களுக்கு பெட்டர் ஐடியா வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போது 12th இப்போ தான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து 2025ல நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க. நீங்கள் மெடிக்கல் ஆகட்டும் சரி, என்ஜினியரிங் ஆகட்டும் சரி, இல்லை தமிழ்நாடு என்ஜினியரிங் காலேஜில் ஆகட்டும் சரி, அதில் எவ்வளோ கட் ஆஃப் வேணும், மெடிக்கல்ஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஈவன் தோ நம்மளால் அது எழுத முடியுமா, அதுக்கு பாசிபிள்ஸ் இருக்கா, என்னதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் லிங்க்ல வாங்க. ஜூம் லிங்க்கை கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும்னு நாங்கள் பிரியப்படுறோம். என்ன காரணம்னா, உங்களுக்கு பர்டிகுலராக இப்போ லாஸ்ட் இயரே வந்து நிறைய பேர் வந்து 12th மார்க்கை வச்சுட்டு அடடா எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குது, அடடா இந்த மார்க்ஸ் தான் இருக்குது, இந்த மார்க்ஸை வச்சு இந்த காலேஜ் தான் கிடைக்குது, இன்னும் பெட்டரான காலேஜஸ் கிடைச்சிருக்கலாமே, அடடா இன்னும் ஒரு 10 மார்க் ஜாஸ்தி வாங்கியிருக்கலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. ஸோ அதை அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம ஜூம் மீட் வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப வர்த்தியான ஜூம் மீட்டுங்க. கண்டிப்பாக ஒரு கிளியர் ஐடியா வரத்துக்கு இந்த ஜூம் மீட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஜூம் மீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு நீங்கள் 12th படிக்கணும், நான் இன்னுமே ஃபர்தராக நல்ல ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜூம் மீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக நம்ம நேரில் பேசுவோம். இந்த ஸ்லைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2023ல ஜான் செஷன், ஏப்ரல் செஷன்ஸ் 2 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 நாட்கள் எக்ஸாம் எழுதுனாங்க. அந்த 6 நாட்களில் 12 செஷன்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் வந்து ஹையஸ்ட் மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருந்தா அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி லோவஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்திருந்தா எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஹையஸ்ட் மார்க் இந்த லோவஸ்ட் மார்க்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 செஷன்ஸில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டியை பொறுத்து உங்களுக்கு மார்க் வேரியேஷன் ஆகும். அப்போ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் செஷன்ஸில் ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு 99% வரும். சரிங்களா? இதே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து லோவஸ்ட் மார்க் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா எழுதாமல் இருக்கலாம். அதனால உங்களுக்கு வந்து மார்க் கொஞ்சம் டவுன் ஆகலாம். அந்த மார்க்கில் ஹையஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கவங்களுக்கு 99% வந்திருக்கு. அதே மாதிரி லோவஸ்ட் மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னா உங்களுக்கு 99% இந்த மார்க்குக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது 99%க்குனா 200, லோவஸ்ட் மார்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னா 161. அதே மாதிரி ஒவ்வொரு பர்சன்டேஜ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுக்கு அடுத்து 2024ல் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் எடுத்திருந்தா என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஈவன் தோ 2024ல் 2023 கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற பக்கத்தில் உங்களுக்கு வந்து 125 மார்க்ஸ் வந்து 99%க்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 2023ல் 189 மார்க்குக்கே 99% வந்தது. ஆனால் 2024ல் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இருந்ததுனால உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க்கே 225க்கு 99% வந்தது. லோவஸ்ட் மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் ரொம்ப அந்த செஷனில் மட்டும் கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்ததுக்கு அந்த லோவஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 156 மார்க்கு, அதுக்கு வந்து 99% வந்தது. இது ஜான் செஷன்ஸ்க்கு. அதே மாதிரி ஏப்ரல் செஷன்ஸ்க்குமே உங்களுக்கு இந்த வேரியேஷன்ஸ் வந்தது அப்படின்லே சொல்லலாங்க. ஸோ இதுலேயுமே ஹையஸ்ட் மார்க் என்ன, லோவஸ்ட் மார்க் என்ன அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, இப்போ 2025ல் என்ன சேஃப் ஸ்கோர் இருந்ததுன்னா நம்மளுக்கு பர்டிகுலராக என்ஐடியில் சிஎஸ் பிரான்ச் கிடைக்கும்.
கிடைக்கும், இல்ல என்ஐடில அதர் பிரான்ச்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் நம்ம இப்ப சொல்ல போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க ஜெய் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, பிரைட் ஃபியூச்சர் இருக்கே அப்படின்னே சொல்லலாங்க. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்ஐடி காலேஜஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாருங்க, இந்த மார்க் 99 அண்ட் above பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 215 பிளஸ்ல இருந்து 235 பிளஸ்க்கு மேல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏதோ ஒரு என்ஐடில கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு என்ஐடில எனக்கு வேற பிரான்ச்சஸாவது கிடைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாண்டி வேற பிரான்ச்சஸாவது கிடைக்கணும். அப்ப நாம எவ்வளவு மார்க்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னா 150 பிளஸ்ல இருந்து 160 பிளஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 97% வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு என்ஐடில ஏதோ ஒரு பிரான்ச்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நம்ம கிளியரா சொல்றோம் அப்படின்னா இப்ப பாருங்க, உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியால கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 32 என்ஐடிஸ்ல டயர் 1, டயர் 2, டயர் 3 நம்ம 3 டயரா பிரிச்சிருக்கோம். இந்த 32 என்ஐடிஸ்ல எஸ்பெஷலி டயர் 1 காலேஜ்ல என்ஐடிஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் வேணும், அதே மாதிரி டயர் 2 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா எவ்வளவு மார்க்ஸ் வேணும், டயர் 3 காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா எவ்வளவு மார்க்ஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். இதே தாண்டி உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி எனக்கு என்ஐடில ஏதோ ஒரு பிரான்ச்சஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே டயர் 1, டயர் 2, டயர் 3ல உங்களுக்கு மார்க்ஸ் என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம இங்க கொடுத்திருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, டயர் 1ல வந்து உங்களுக்கு 180 பிளஸ் மார்க், டயர் 2ல வந்து 160 பிளஸ் மார்க், டயர் 3ல வந்து 150 பிளஸ் மார்க்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு என்ஐடில ஏதோ ஒரு பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு த்ரூஅவுட் 1 இயருக்கும் நம்ம வந்து ஃபுல்லா தமிழ்ல ரன் பண்ற சேனல் நம்மளோட சேனல் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா நம்பி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு அப்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். ஈவன் தோ நிறைய சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னா கண்டிப்பா நமக்குமே ஒரு உந்துதல் வரும், நமக்குமே இன்னும் டீட்டெயில்டா வேற என்னென்ன வீடியோஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற யோசனை வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, உங்க சக நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். அடடா, நான் என்ஐடில ஜாயின் பண்ணணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், இந்த மார்க்ஸ் வேணுமா, அப்ப எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் அடுத்த கோல் செட் வைக்கும் பொழுது இந்த ஜெய் மெயின்ஸுக்கு நல்லா படிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்க் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இந்த மார்க்ஸ் இதே கண்டினியூ ஆகுமா அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி பொறுத்து மார்க்ஸ் வந்து கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். இது வந்து 2024ல இந்த மார்க்ஸ் இருக்கிறதுக்கு இந்த என்ஐடிஸ் இந்த பிரான்ச்சஸ் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஈவன் 2025ல கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டை பொறுத்து மார்க்ஸ் ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு ஜூம் மீட் வேணும், எனக்கு பர்டிகுலரா எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், எனக்கு இதுதான் எய்ம், எனக்கு வந்து பர்டிகுலரா இந்த காலேஜ்ல போகணும்னா நான் எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கணும், ஈவன் 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் ஜெய் மெயின்ஸ்க்கு அட்வான்ஸுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணல, நீட்டுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஒன்லி என்னோட ஃபோக்கஸ் வந்து இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியாஸ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டம் நீங்க காலேஜ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லைவ் செஷன்ஸ். கண்டிப்பா லைவ் செஷன்ஸ்க்கு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.